ONG சன்ரைஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாசம் ஜனவரி மாசம் புத்தாண்டு தொடங்கியிருக்கு. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எங்கள் சார்பாக. புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமா, நம்முடைய தோழர் தாமரை அவர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் தோழர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். நாம இப்போ என்ன பேச போறோம்? இந்த மாதம் என்ன பேச போறோம்? அப்படின்றத பத்தி நீங்க ஒரு முன்னோட்டம் சொல்லுங்க. ஆம், இப்போ சமீபத்துல வைக்கம் போராட்டத்தோட ஆம், நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க இல்லையா? ஸோ நம்ம முதல்ல அதை பத்தி ஒரு கண்ணோட்டம் பார்த்துட்டு அப்புறமா அதை தொடர்ந்து ஆம், அதாவது இப்போதைக்கு ஒரு ரொம்ப ஹாட் டாபிக்கா இருந்தது. கிட்டத்தட்ட என்ன ஒரு 10-15 நாட்களா ஒரு ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு டெங்க். ஆம், அதாவது டியூ டியூ கம் நோ வெல்கம் நோ கிட்ஸ். கிட்ஸ் அந்த கான்செப்ட் பத்தியும் பேசுவோம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. முதல்ல வைக்கம். வைக்கம் சரியா 1924ல நாலு தொடங்குன ஒரு போராட்டம். இன்னைக்கு 2024ல இருக்கிறோம் நம்ம. 100 ஆண்டுகள் அப்படின்னு நினைக்கும்போதே ரொம்ப மலைப்பா இருக்கு. எவ்வளவு மாற்றங்கள், சமூக மாற்றங்கள் குறிப்பா இந்திய சமூக கட்டமைப்புல நாம பார்த்திருக்கோம் அப்படின்னு தெரியும். அதுல வைக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி இல்லையா? ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் கூட வைக்கம் போராட்டத்த பார்த்துட்டு தான் நான் கூட அங்க அந்த மகர் தண்ணி குடிக்கிற தன் போராட்டம் யா பண்றாங்க. எல்லா மக்களுக்குமான நீர் அப்படின்றது. அந்த போராட்டத்த முன்னெடுக்க வைக்கம் தான் உதவுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வைக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டமா நம்ம பார்க்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி கேரளா முதலமைச்சரும், நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இணைஞ்சு விழா எடுத்தாங்க அண்மையில. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வைக்கம் பற்றி அப்படின்னு சொன்னா என்னென்ன நினைவுக்கு வருது? நான் முதல்ல வைக்கம் போராட்டம் பத்தி படித்தது திராவிடர் கழகம் வெளியிட்ட ஒரு நூல்ல தான் நான் அதை பத்தி ஃபர்ஸ்ட் படிச்சேன். அப்புறம் ஸ்கூல்லயும் படிச்சேன். ஸ்கூல்ல அதை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த வைக்கம் போராட்டம் அப்படின்னு எனக்கு நினைவு வந்தவுடன் எனக்கு அது அதை நினைச்சாலே எனக்கு நினைவு வர்றது என்னன்னா, ம் அதாவது எல்லாருமே சிறைப்பட்ட பிறகு பெரியார் அங்க அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வரும்போது ஆம், அந்த மகாராஜா அந்த திருவாங்கூர் மகாராஜா என்ன நினைச்சாரான்னா, பரவாயில்ல நமக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, நம்ம எப்படியாவது அதை ஓரளவுக்கு மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையில அவர் இருக்கும்போது, அதாவது இந்த பர்சனல் அதாவது மகாராஜா ஈரோடு சைட் போனா பெரியாரோட வீட்டில தான் அவர் தங்குவாங்களாம் அந்த மகாராஜா ஃபேமிலி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பணக்காரர் பணக்காரரா இருந்த பெரியார் எவ்வளோ இந்த மாதிரி ஒரு போராட்டம் செய்யணும்னு அவருக்கு ஒரு தேவையே கிடையாது. அதாவது ஆனா அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவர் மக்கள் பணிக்கு வந்தது எவ்வளோ பெரிய ஒரு ஆம், அதாவது தியாகம்ன்ற சொல்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா அது ஒரு பெரியாருக்கு தான் யூஸ் பெருந்தொண்டுன்னு பண்ணணும். சொல்லலாம்ல. ஆமா, மிகப்பெரிய தொண்டு. மிகப்பெரிய ஒரு ஐயாவே சாக்ரிஃபைஸ். சொல்லியிருக்காரு. மானம் பாரா தொண்டு. நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா, இவன் என்ன அதேதான். என்ன திட்டுறான், அத பத்திலாம் கவலைப்படக்கூடாது. எக்ஸாக்ட்லி. அதுவும் நம்மள யாராவது ஒரு சும்மா சொல்லிட்டா கூட நம்ம அவங்க முகத்திலேயே முழிக்க மாட்டோம். போடா என்ன எப்படி சொல்லிட்டேல்லன்னு. யா ஆனா யா ஒரு இனத்துக்காக போராடும்போது, ஒரு விடுதலைக்காக போராடும்போது, நம்முடைய தனிப்பட்ட மான அவமானங்கள பத்தி கவலைப்படக்கூடாதுன்றத கவலைப்படக்கூடாது. பெரியார் கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கணும். கத்துக்கணும். ஆமா. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை அவரு முன்னெடுத்து நடத்தி கொண்டு போனது. அதாவது அனைத்து தலைவர்களும் சிறைப்பட்ட பிறகு அவரை வர வச்சு போராட்டம் நடத்தியிருக்காங்க. காந்தியடிகளே என்ன சொல்றது, ரொம்ப ஓவரா போறீங்களோ அப்படின்னு பெரியார் கிட்ட பேசுற அளவுக்கு பெரியார் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. அதாவது அந்த மகாராஜா யாகம் செய்து பெரியார் சிறையிலேயே இறந்து போகணும்னு நினைச்ச போது, அந்த யாகம் முடிந்த போது மகாராஜாவே இறந்து போக அந்த மகாராணி தான் அப்புறமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனா பெரியார் சொன்னது கோ அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, அந்த தெருவுல மட்டும் இல்ல, கோயிலுக்குள்ளேயும் நுழைய விடணும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டு தான் எடுத்திருந்தாரு பெரியார். பட் ஒரு காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ எட்டி சரி இப்போதைக்கு தெருவுக்குள்ள, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கோயிலுக்குள்ள அப்படிங்கிற அந்த காம்ப்ரமைஸ்க்கு வந்திருக்காங்க.
ஆ எங்க இருந்து வந்திருக்கோம்ல. நம்ம வந்து தெருவுல கூட நடக்கக்கூடாது. கோயில் நடக்க சுத்தி முடியாது. இருக்கிற தெருக்கள்ல நடக்கக்கூடாதுன்றது தான் அந்த போராட்டம் தொடங்குது. ஆமா. மாதவன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதி விசாரணைக்காக வேகமா போனோம் அப்படின்றதுனால போகக்கூடாது. நீ வந்து ஒரு இந்த குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவன்னு அங்க மறுக்கிறாங்க. அவர் அந்த போராட்டத்த முன்னெடுக்கிறாரு. அதெல்லாம் நீங்க பல தலைவர்கள் பலது யா. போராடினாரு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து நம்ம கருவறைக்குள்ள போறோம் அப்படின்னா, ஒரு பெரும் போராட்டம் 100 ஆண்டு வரலாறு இதுக்கு இருக்கு. இருக்கு. கோயில்ல சுத்தி இருக்கிற தெருவுல கூட நடக்கக்கூடாதுன்னு இருந்த நிலை மாறி நீ கருவறைக்குள்ள வந்திருக்கோம். அம் அதாவது போராட்டம். தென்னிந்தியாவில் திருவாங்கூர் அந்த சமஸ்தானத்தில் இருந்த தீண்டாமை கொடுமைகளை மாதிரி ஒரு தீண்டாமை கொடுமை எங்கேயுமே இருந்ததில்ல அப்படின்னு விவேகானந்தரும் வந்து அதை குறிப்பிட்டு ஆனந்தம் எழுதி. எழுதியிருக்காரு. அவரே வந்து வியந்து போற அளவுக்கு ஒரு தீண்டாமை கொடுமை அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எதிர்த்து அந்த சிஸ்டம் எதிர்த்து போராடணும்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வலிமை தேவைப்பட்டிருக்கும். ஸோ கண்டிப்பா பெரியார் வாஸ் த பெஸ்ட் கேண்டிடேட் ஃபார் தட். ஆமா. நம்ம ஊர்ல அந்த புளிச்ச மாவுன்னு ஒருத்தர சொல்லுவோம்ல அடிக்கடி. அதேதான். அவரு அவர் வந்து பெரியாருக்கும் வைக்கத்துக்கும் பெருசா தொடர்பே இல்லன்ற மாரிலாம் ஒரு கட்டுரை எழுதினாரு. ஆமா. ஆனா எந்த அளவுக்கு அவங்களுக்கு வரலாறு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்றது இந்த வைக்கம் நூல் தெரியும். பட் ஆனா அதை இருட்டடிப்பு அத மறைச்சு செய்யணுங்கிறது தான் இருட்டடிப்பு செய்யணும் அப்படின்றது. அவங்களோட எய்ம். அதுல ரொம்ப முக்கியம் ஒரு வந்து மகாராஜா வந்து பெரியாரோட அந்த பங்களால தங்கக்கூடிய அளவுக்கு அவங்க வச்சிருந்த பங்களால வந்து தங்குவாரு. அதனால ஒரு பாராட்டு குடுக்குறாங்க. பெரியார் அதை ஏத்துருக்கலாம். ஆனா நான் வந்து அவங்கள எதிர்த்து போராட வந்திருக்கேன். அப்ப அவங்க ம். குடுக்குற மரியாதைய நான் ஏத்துக்க கூடாதுன்றது வந்து அத சொன்ன விதமா இருக்கட்டும். மன்னிச்சிடுங்க. அது வந்து அவரே அவரோட வரலாற படிக்கும்போது நமக்கு தெரியும். நான் வந்து அவர எதிர்த்து போராட்டம் பண்ண வந்திருக்கேன். நான் அத அவருடைய பாராட்ட ஏத்துக்க முடியாது. ஒரு போராட்டத்து களத்துக்குள்ள போம்போது, எதெல்லாம் நுட்பமா பார்க்கணுன்றத வந்து நம்ம கவனம் அவருக்கு அந்த போராட்டத்த படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அதே Right. மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த வேள்வி நடத்துறாங்க. பெரியார் செத்து போணும். சத்ரு சம்ஹார யாகம்னு தியாகம். நடத்துறாங்க. செத்து போணும் அப்படின்னு. மகாராஜா செத்துடுறாரு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, வேள்வி வந்து மாறி மகாராஜாக்கு வந்துருச்சு போலன்னு. அப்ப பெரியார் சொல்றாரு, நான் செத்து போவேன்னு வேள்வி நடத்துனது எவ்வளவு மூட நம்பிக்கையோ, அதே மாதிரி அதே தான் மாதிரி அது வந்து அவருக்கு திரும்பிருச்சுன்றதும், மூட எல்லா நம்பிக்கை. நேரத்துலயும் ஒரு பகுத்தறிவோடவே சிந்திக்கணும் அப்படின்றத அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். அதேதான், அது அதேதான். தனக்கு சாதகமா இருக்கும்போது கூட அத பத்தி இல்ல அப்படின்னு மறுக்கக்கூடிய அந்த தன்மை. சொல்லுங்க Yeah. தோழி. இப்போ ஒரு புத்தகம் படிச்சேன் சமீபத்துல ரேண்டம்னஸ் பத்தி. அந்த ரேண்டம்னஸ் வந்து அத வந்து பெரியார் வந்து 1920களிலேயே அத பத்தி சொல்லிட்டாரு. அவரோட புத்தகங்கள்ல. ஜஸ்ட் ஆஸ் அ சைட் நோட். நம்ம வைக்கம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். வைக்கம் ஆ, போராட்டம் பத்தி அதியமான் அவங்க எழுதின அது வந்து முழு நூல் வந்து ஆ, நமக்கு பிடிஎஃப் கூட கிடைக்குது. ரைட். தேவைப்படுறவங்க படிச்சு பார்க்கலாம். முழு போராட்ட வரலாறு. காந்தியார் எப்படி இன்வால்வ் ஆயிருந்தாரு அதுல. அப்புறம் பெரியார் வந்து முழுக்க முழுக்க எப்படி அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போறாரு. ம், பெரியார் தந்த அறிக்கைகள். அந்த அறிக்கைகள்ல வந்து குறிப்பிட்டு ஒண்ணு அதுல அந்த நூல்ல இருக்கிறது வந்து அது வந்து திருவிக்கா நடத்தின பத்திரிகையில கூட வெளிவந்திருக்கு அந்த அறிக்கை. அதுல பெரியார் சொல்றாரு, ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராடுறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நானும் கருதினேன். ஆனா அதனால நமக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன? ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் அதனால பலன் அடைகிறாங்க. ம். முதல்ல நாம வந்து நமக்குள்ள அரசியல் விடுதலை 2வது, சமூக விடுதலை ரொம்ப விடுதலை. முக்கியம். அப்படின்றத அந்த அறிக்கையில வந்து 1920கள்ல 25, 24லயே அவர் சொல்றாரு. யா. சொல்லிட்டு தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட மதம் வந்து இந்த மக்கள்லாம் நீங்க எங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்ன்ற ஒரு நியாயமான கேள்வி. மத்த மதங்கள நீங்க கேள்வி கேட்டீங்களான்னு எனக்கு நெறைய பேர் சொல்றாங்க இல்லையா? அங்க பிரச்சனை இல்லையே. இப்ப நான் வந்து ஏதோ ஒரு மதத்துக்கு மாறுறேன். எனக்கு போய் கடவுள போய் கும்பிடணும்னா, எனக்கு அதுக்கு அனுமதி உண்டு. நான் வந்து எப்படி வேணாலும் மதகுருவா மாறலாம். அதெல்லாம் யாரும் என்ன மறுக்கிறது இல்ல. ஆனா இந்த மதத்துல மட்டும் நான் வந்து கோயில் கருவறைக்குள்ள போணும். எனக்கு வந்து கடவுள தொடரணும்னா அனுமதி இல்லன்றது தானே அந்த போராட்டம். கோயில் தெருக்களுக்குள்ளேயே அந்த சுத்தி இருக்கிற தெருக்கள்ல கூட அனுமதி இல்லன்ற ஒரு நிலையில தான் இருந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லாதவங்கள விடுங்க. ஆனா நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள், கடவுள் தான் எல்லாம் நினைக்கக்கூடிய மக்கள கூட நீங்க ஏன் அனுமதிக்க மாட்றீங்க? அப்படிதான் தொடங்குது அந்த போராட்டம். ம். அது ஒரு முக்கியமான ஆமா. போராட்டம். வைக்கம் பத்தி அது ரொம்ப மகிழ்ச்சி. 2 மாநிலத்து மாநில முதலமைச்சரும் ஒரு ஆமா. மிகப்பெரிய விழா எடுத்தது. அம் நம்ம தொடர்ந்து வைக்கம் பத்தி வேற ஏதாவது செய்திகள் இருக்குங்களா தோழர்? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் நான் வந்து இது வந்து நான் முழுக்க முழுக்க என்னோட அம், அம், இது தேடல்கள் மூலமா நான் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது தான். நீங்க சொன்ன புத்தகத்தை நான் இது வரைக்கும் படிக்கல.
ம். அதையும் தேடி படிக்கணும் நான் இனிமே. ஆமா. அந்த பிடிஎஃப் என்கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, ஓகே. இல்லனாலும் கண்டிப்பா. நம்முடைய தோழர்கள் டெலகிராம்ல வந்து அந்த ரீட் அண்ட் ஷேர் அந்த மாரி நெறைய ஓகே. புக்ஸ் இருக்கு இல்லையா? அதுல போய் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, பழ அதியமான்னு கிடைக்கும். சரி, இந்த சரி. காணொளிய பார்க்குறவங்க கூட சும்மா ஒரு வைக்கம்ல என்ன நடந்தது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு அந்த நூல் வந்து ஒரு பெரிய நூல் தான். நீங்க எல்லாத்தையும் படிக்க முடியாது. கிட்டத்தட்ட 700 ம். பக்கங்கள் இருக்கும் அந்த நூல்ல. சும்மா சின்ன சின்ன ரைட். பகுதிகள் எது நம்மளுக்கு தேவையோ அத மட்டும் குறிப்பிட்டு கூட நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 100 ஆண்டு கால வரலாறு வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. அத தாண்டி தான் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன புரிதல் மக்களுக்கு அதேதான். தேவைங்க. அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து வந்து ஆனா அந்த போராட்டத்தோட ஒரு கிரெடிபிலிட்டிய எடுக்கிற மாதிரியும், அல்லது பெரியாருக்கும் அந்த போராட்டத்துக்கும் இருக்க அந்த தொடர்புகள வந்து அம் என்ன சொல்றது? டிஸ்கிரெடிட் பண்ற மாதிரியும், பல சோ கால்ட் எழுத்தாளர்கள் மற்றும் சமூக ஊடகங்கள்ல வந்து கொஞ்சம் பிரபலமானவர்கள், அவங்கலாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் தாட்ஸ் மாதிரி அங்க எழுதி, அந்த இத வந்து என்ன சொல்றது? குழப்புறதுக்கு எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலுமே, அதிகாரப்பூர்வமா, அதாவது அதிகாரப்பூர்வமா கேரள அரசாங்கம், அதிகாரப்பூர்வமா தமிழக அரசாங்கமும் சேர்ந்து செய்தது மட்டும் இல்லாம, இந்த நூற்றாண்டு விழா, அங்க வந்து அந்த இது இருக்கு இல்லையா? ஒரு அ என்ன சொல்றது? மியூசியம் மாதிரி ஒண்ணு தொறந்து வச்சிருக்காங்க. அதுல எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ரொம்ப விரிவா குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்த்தவங்க சொல்றாங்க. ஸோ அது நேர்மை வந்து அது வந்து போராட்டங்கள் ரொம்ப ரொம்ப வந்து நல்ல ஒரு விஷயம். விஷயம். கரெக்ட். அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம சொல்றது. 2வது ஒரு கண்டிப்பா நேர்மையான சொல்லிட்டே இருக்கணும். போராட்டம். அது எத்தன பேர் வந்து அ இருட்டடிப்பு செஞ்சாலும், அந்த போராட்டத்தினுடைய போராட் உண்மை நிலை வந்து வெளியில வந்துதான் அதேதான், அத அதேதான். வந்து ஒண்ணும் நம்ம பண்ண வேண்டாம். அதே ம். மாதிரி ஒரு சமூக விடுதலை அப்படின்ற ஒரு தரப்புல வைக்கம் போராட்டத்த பத்தி பார்த்தோம். இன்னொன்னு ரொம்ப இப்போ ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு 10 நாளா பார்த்தீங்கன்னா, நம்ம நியனானால வந்து டிங்க் கப்புள்ஸ பத்தி ஒரு விவாதம் நடந்தது. அத குறித்து முகநூல்ல வந்து பெரிய விவாதமே போயிட்டு இருந்தது. அது எப்படி இந்த மாதிரிலாம் குழந்தைகள் இல்லாம டியூவல் இன்கம், நோ கிட்ஸ். அப்புறம் எதுக்கு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? எதுக்கு இவங்களுக்கு 2 சம்பளம்? குழந்தை வேணான்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? எதுக்கு 2 சம்பளம்? அதாவது ஒரு பக்கத்துல வந்து சமூக விடுதலைன்னு சொல்லும்போது, இதையும் நம்ம பார்க்கணும்னு நான் நெனைக்கிறேன். வெறும் மதம் சம்பந்தமான விடுதலை மட்டும் விடுதலை கிடையாது. இந்த சின்ன சின்ன அ மாற்றங்கள், குறிப்பா இந்த குடும்ப அமைப்புக்குள்ள கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்தா கூட, ஏன் இந்த சமூகம் அப்படி கதர்றாங்க? அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்து? அதாவது நீங்க இத சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது அந்த டெர்மினாலஜி எனக்கு மறந்துருச்சு. பட் ஆனா என்ன ஆச்சுன்னா, கோவிட் சமயத்துல அ பல விவாதங்கள் ரொம்ப சூடா போய்க்கிட்டு இருந்தது சோசியல் மீடியால எல்லா இடத்துலயும். அதுல வந்து நம்ம என்ன சொல்றது? கிளப் ஹவுஸ்ன்னு ஒரு ஆப் இருந்துச்சு இல்லையா? அப்போ கிளப் ஹவுஸ்ல நெறைய தமிழர்கள் குடியிருந்தாங்க. ஏன்னா நெறைய டிபேட்ஸ் போயிட்டே இருந்துச்சு. வேற எதுவும் இல்ல செய்றதுக்கு. அதுல உட்காந்து டிபேட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும். அதுல வந்து ஒரு ஒரு சாரார் வந்து ஒரு இது எடுத்தாங்க, முன்னெடுத்தாங்க. என்னன்னா, குழந்தை பெறுதல் என்பதே நீங்கள் பூமிக்கு செய்யும் ஒரு பெரிய அநியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க அந்த டெர்ம் மறந்துருச்சு எனக்கு. வாட் கால் தெம்செல்வ்ஸ். அது வந்து ஞாபகப்படுத்தி பார்த்தேன். எனக்கு கிடைக்கல. ஸோ எனிவேஸ் ஆனா டிங்க்குக்கும் அதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஐ ஐ ஹேவ் அ ஃபீலிங் ஒருவேளை அந்த மாதிரி சொல்றவங்களோட இவங்களையும் குழப்பிக்கிறாங்களோ, அந்த டிங்க் கப்புள்ஸ குழப்பிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. டிங்க் அப்படிங்கிறது வந்து டோட்டலி டிஃபரெண்ட்ன்றது நான் என்னோட கருத்து. அவங்க யார் மேலயும் போய் தங்களோட எண்ணத்த திணிக்கல. நீங்கலாம் தப்பு செய்றீங்க அப்படின்னு நீங்கலாம் ஐய்யயோ! நீங்க குழந்தை பெத்துக்கிறீங்களா? அப்ப நீங்கலாம் ரொம்ப கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து அவங்க விதைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுது. பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அது வந்து அந்த மாதிரி ஒரு இது இல்ல. இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அ அப்ப குழந்தை பெறாம டியூவல் இன்கம், நோ கிட்ஸ் அப்டின்னா அவங்கலாம் வந்துட்டு அம் ஸ் ஒரு என்ன சொல்றது? சமுதாயத்துல வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துக்க புடிக்கல. அ அதனால தான் அவங்க அப்டி பண்றாங்க. அ அப்டின்ற மாரி ஒரு கோவம். அது கோவமா இல்ல பொறாமையா அப்டின்னு எனக்கு தெரியல. அது 2மே கலந்ததுன்னு நெனைக்கிறேன். கலந்த ஆ ஒரு இதுவா ஆமா. இருக்கும். அது வந்து உடனே மத்தவங்கள வந்து அது ட்ரிகர் பண்ணுது. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன நான் பார்க்குறேன்னா, பெண்கள் கிட்ட இருந்து ஒரு விதமான ஒரு பொறாமை கலந்த ஒரு ரியாக்ஷன் வருது. ஆண்கள் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டூம்ஸ்டே ரியாக்ஷன் வருது. என்னன்னா, உலகமே அழிஞ்சு போயிடும். ஆமா. பெண்கள் எல்லாம் வந்து ஐய்யயோ! பெண்கள் வந்து என்ன சொல்றது? அம் ஒரு
என்ன சொல்றது, ஒரு பெரிய அழிவை நோக்கி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆம், தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஒரு கற்பிதமான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா ஏதோ சொல்றாங்க, நியூரலாஜிக்கலா சொல்றாங்க, என்னென்னவோ காரணங்கள்லாம் சொல்றாங்க. பட் ஆனா நீங்க என்ன வந்து பொறுத்த அது வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த சமூக மாற்றத்தை வந்து பல பேரை பயமுறுத்துது ஏதோ ஒரு காரணத்துக்காக. இன்னொன்னு, நான் மட்டும் உன்ன மாதிரி அனுபவிக்கல, நீ என்ன அனுபவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோற்றம். ஒரு இது வருதுன்னு நினைக்கிறேன், ஒரு அது எண்ணம். இதுல ரொம்ப நம்ம குறிப்பிட்டு பார்க்கிறதுன்னா, இந்த சமூகம் மாறிக்கிட்டே தான் வந்திருக்கு இல்லையா? ம். இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல. அது குழந்தை பேர பத்தி தான் அவங்க பேசுறாங்க. குழந்தைகள் வேண்டாம்னு. ஒரு காலத்துல வந்து நம்ம தாத்தா காலத்திலேயே 8, 7 ம். இப்ப நம்ம அம்மா, அப்பா சைடுலாம் 8 பேர், 9 பேர்ன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வரும்போது அப்படியே டிராஸ்டிக்கா 70ல ஃபேமிலி பிளானிங்ன்றத ஆமா, தமிழக அரசு ரொம்ப தீவிரமா கொண்டு வராங்க. அதுக்கு விதை போட்டதும் பெரியார் தான். ஆமா. நீங்க வந்து வத வதன்னு இப்படி பெத்துக்கிட்டு இருக்காதீங்க. 1 இல்ல 2 அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து சுயமரியாதை இயக்கம் வரும்பொழுது அதையும் பெரியார் சொல்றாரு. ஏன்னா பெண்களுடைய உடல் நலம் சார்ந்தும், 2வது இவ்ளோ குழந்தை பெத்து என்ன பண்ண போறீங்க? அப்படின்ற அந்த கேள்வியும் ம்ஹ்ம். அவர் வந்து முன்வைக்கிறாரு. பெண்கள் வந்து படிக்கணும். அவங்க வந்து அவங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப முக்கியம். நெறைய குழந்தைங்க பெத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அப்ப 70கள்ல தமிழ்நாட்டுல அந்த ஃபேமிலி பிளானிங்ன்றது ரொம்ப அந்த முக்கோண வடிவு எங்க பார்த்தாலும் அந்த இருக்கும். விளம்பரம் போட்டிருப்பாங்க. ஆமா. அதனுடைய விளைவு 80கள்ல இருந்தே அது வந்து இப்ப நம்மலாம் 2 இல்ல 3 மேக்ஸிமம் 3 தான் நம்ம எரால. ஜெனரேஷன்ல. வந்து ஆமா. இப்ப 2 இருக்கு. அப்புறம் 1 இருக்கிறவங்க. இப்ப நம்ம தலைமுறையில 2 இல்ல 1ஓட ம். நிறுத்திக்கிறாங்க. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதானே. எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கிறதும். சோ மாற்றம் வந்துகிட்டே தான் இருக்கு. திடீர்னு வந்து இங்க எந்த மாற்றமும் நடந்துற போறதில்ல. அது மட்டும் இல்ல. அந்த ஃபினான்ஷியல் அண்ட் எஜுகேஷனல் என்ன சொல்றது? ஸ்டெபிலிட்டி ஏற ஏற சமுதாயத்துல அந்த மாதிரி மாற்றங்கள் வரும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இன்னொரு ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி அது சர்க்கிள். போ பேஷன் ஆமா. வந்து எப்படி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃபோ அந்த ரைட். மாரி தான் எக்ஸாக்ட்லி. சொசைட்டியும் இட் ரிப்பீட்ஸ். அத வந்து நம்ம ரிப்பீட்ஸ். ரொம்ப போட்டு ஒழுக்கம் போது, இது போதெல்லாம் நம்ம ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். குழப்பிக்க ஒழுக்கம் வேண்டாம். ஊருக்கு ஊரு மாறுபடும்னு ஒரு திரைப்பட பாடல் இருக்குல்ல. அது ரைட். ரொம்ப நாளா வந்து அந்த ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம யா. ஊர்ல இருக்கிற ஒழுக்கம், நாம இதெல்லாம் ஒழுக்கம்னு நெனச்சுட்டு இருப்போம். இதே நீங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்தீங்க, மேற்கத்திய நாடுகளுக்கு வந்தீங்கன்னா, நம்ம எதெல்லாம் ஒழுக்கம்னு நெனச்சுட்டு இருந்தோமோ, அதெல்லாம் ஒழுக்கத்துக்குள்ளேயே வராது போல இருக்கு. அப்ப இங்க வேற அப்படின்ற அந்த மாற்றம். அப்ப ஒழுக்கம் வந்து ஊருக்கு அதேதான். மாறுபடுது ஆமா. இல்லையா? மக்களுடைய அறிவு வளர வளர, அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ப கூட இப்ப நமக்கே வந்து 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து கூட வருவோம். ஆனா நமக்கு ஒழுக்கத்த பத்தி வேற வேற பார்வைகள் இருக்கலாம். ஏன்னா நம்முடைய அனுபவம் வேற, நம்முடைய ம். கல்வி அறிவுக்கு ஏத்த மாதிரி அது மாறுபடுது. அப்ப இதெல்லாம் போட்டு நம்ம ரொம்ப குழப்பிக்க வேணாம். இதனால மக்கள் தொகை குறைஞ்சிரும், உலகம் அழிஞ்சிரும். ரொம்ப வருஷமா 2000ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்களே, உலகம் ஆமா. அழிஞ்சிரும், உலகம் உலகம் அழிஞ்சிரும். அழிஞ்சிரும். இந்த 2024ல இருக்கோம். இப்ப கூட இந்த 25ல கூட அம் நெறைய ப்ரெடிக்ஷன் வந்தது. நாஸ்ட்ராடமஸ் வந்து 25ல ஒரு பெரிய அழிவு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரி 25யும் கடந்தோனே 26ல ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம மக்கள் பார்ப்போம் அப்படின்ற மாரி இப்ப தான். நீங்க எந்த வருஷம் போனீங்கனாலுமே, ஏதாவது ஒரு அழிவு மேஜர் கண்டிப்பா டிசாஸ்டர் இருக்கும். நடக்க தான் ஒரு செய்யும். ஆக்சிடென்ட் நடக்கும். அது வந்து உடனே இவங்க ஆமா. வந்து தொடர்பு படுத்திருவாங்க. கோயின்சிடென்ஸ் வந்து இதெல்லாம் ஏற்கனவே எழுதி எக்ஸாக்ட்லி. வச்சிருக்காங்கன்றுவாங்க. அது ஏன்பா அழிவு நடந்துட்டோனே சொல்ற? அழிவு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல இப்படி இது நடக்கும்னு நடக்க சொல்லியிருந்தா அவள போகுது அப்படின்னு சொல்லலாம். காப்பாத்திருக்கலாம்ல. நடக்கிற வரைக்கும் உங்க அமைதியா இருந்துட்டு, இதுதான் முன்னாடியே இந்த இடத்துல சொல்லியிருக்கு ஆ. அப்படின்னு சொல்லியது. நம்ம மக்களுடைய அந்த இது. அப்ப அந்த டிங்க் கப்பிள்ஸ்ல குறிப்பா அத சொல்லிட்டு இருக்கும்போது முகநூல்ல அந்த டிங்க் கப்பிள்ஸ்க்கு ஆதரவா ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன். நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ம்ஹ்ம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, குறிப்பா ஆமா. டிங்க் கப்பிள்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் சொல்லும்போது, ஒருத்தர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அம் அ நீங்க சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா, இன்னொரு இடத்துல அவங்க அந்த பதிவுல என்ன பார்த்தாங்களாம், இந்த மாதிரி குழந்தைங்க வேணான்னு இருக்கிற பெண்களுக்கு வந்து சீக்கிரம் பைத்தியம் பிடிச்சு, அதுங்க வந்து எங்கேயாவது ஒரு பைத்தியக்கார விடுதியில தான் இருக்கும். அத படிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னாங்க. நீங்க வாழ்த்தி இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு இவ்ளோ அதாவது ஒரு ஒரு முடிவு ஒருத்தங்க எடுக்குறாங்கன்றது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுக்கு என்ன வேணாலும் காரணமா இருக்கும். அதனால அவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்ன்றது, இவ்ளோ ஒரு வன்மம். அந்த வன்மம தான் நம்மள வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டியது. புரிஞ்சுக்க முடியுது. இதுல என்ன சிரிப்புன்னா, குழந்தை பெத்துக்காதவங்க வந்து பைத்தியம் முடிச்சு அலைவாங்க பெண்கள். அதாவது இந்த ஊர்ல குழந்தை பெத்துக்கிறதுக்காக நார்மல் டெலிவரின்னு இவங்க பேர் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த வேஜினல் டெலிவரிக்கு. அதான். அதுல வந்து 18 மணி நேரம் கத்தும் பொழுது, எத்தன நரம்புகள் ரைட். பாதிக்கப்படும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நீங்க மருத்துவத் துறையில தான் இருக்கிறீங்க. அப்ப அதனால மனநலம் பிறழ்ந்த பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அத பத்திலாம் இவங்க பேச மாட்றாங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க. குழந்தை பொறந்த உடனே அந்த பொண்ணுக்கு வந்து மனநலம் தவறிடுச்சு. அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட்மார்டம் டிப்ரஷன் சொல்லுவாங்க. போஸ்ட்மார்டம் டிப்ரஷன் இருக்கு. அதுக்கு மெயின் காரணமே அந்த நர்வ் டேமேஜ் ஆகுது. அந்த வலியில வந்து தாங்க முடியாம அந்த நர்வ் டேமேஜ்லாம் இருக்கு அப்படின்றாங்க. அத
பத்திலாம் இவங்க பேசுறது இல்ல. அதனால நடக்கக்கூடிய பாதிப்பு, அதனால நம்மளுக்கு வரக்கூடிய பெல்விக் ஃப்ளோர் இஷ்யூஸ் எவ்வளோ வருது. 40 வயசுல, 50 வயசுல, 60 ம்ஹ்ம். வயசுல பெண்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் பிள்ளை பேர் ஒரு காரணமா இருக்கு. அத ம்ஹ்ம். பத்தி இவனுங்க பேசுறது கிடையாது. பொண்ணு குழந்தை பெத்துக்கலாம், அதனால நீ பைத்தியக்கார விடுதியில இருப்பன்றது எவ்வளவு பெரிய வன்மமான ஒரு மனநிலை அப்படின்னு நினைச்சு மனநிலை. பார்க்கும்போதே அதேதான். ரொம்ப கோவம் வருது. அதுவும் பெண்கள டார்கெட் பண்ணி தான் இத வந்து எல்லாமே ஆமா. பேசுறது. ஏன்னா இந்த எல்லாமே பயமுறுத்துதல் அப்படின்ற அந்த அது வந்து என்ன எல்லா சொல்றது? ஒரு டாக்டிக்ஸ். இன்ஸ்டிடியூஷனுக்கும் பெண்ணு தானே. நீங்க வந்து ரிலிஜன் எடுத்துட்டாலும் அங்க பெண்ணு தான் அத வந்து எடுத்துட்டு முன்னாடி போவாங்க. அத வந்து எல்லா ஒரு அடக்குமுறையும் அந்த பெண் மேல தான் வந்து விழும். குடும்ப அமைப்புலயும் அதுதான். ஜாதி அமைப்புலயும் அதுதான். அதேதான். பெண் தான் அத கேரி பண்றா. அதனால தான் அவள ம். உள்ள வைக்கிறாங்க. நீ இன்னொருத்த ஜாதிய விட்டு தாண்டி கல்யாணம் பண்ணக்கூடாது. எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவன் மேல தான். அப்ப அந்த இடத்துல பிரச்சனை வரும்பொழுது இவங்களுக்கு வந்து பதட்டம் ஆயிடுது. அது எப்படி? அது வந்து அதுல யாரும் நீங்க பார்த்தீங்கன்னா, பெரியார ஃபாலோ பண்றோம், திராவிடம் பேசுறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் வந்து பதட்டம் அவங்களும் வந்துருது. அதே மாரி எழுதுறாங்க. ஆமா. அது என்னவோ அவங்க வந்து நியூரோ சயின்டிஸ்ட் மாதிரியும், அவங்க அ ரிசர்ச் பண்ணி என்ன சொல்றது? பிஹெச்டி வாங்குன மாரி எழுதுறது தான் எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. அதுல இதெல்லாம் நீங்க எங்க இருந்து அதுல பெரியார் கண்டுபிடிக்கிறீங்க? வந்து பாவம் 1920கள்லயே அவர் வந்து ராடிக்கல் ஃபெமினிசம் பத்தி பேசியிருக்கிறாரு. நமக்கு எக்ஸாக்ட்லி. அந்த டெர்ம் வந்து இன்னைக்கு புரியுது தவிர்த்து, அன்னைக்கு வந்து அவர் பேசுனது ராடிக்கல் ஃபெமினிசம்ன்றது அ பெரியார ஃபாலோ பண்ணவங்களுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு வீச்சு. "நீ ஏம்மா இதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தலாம் பெத்துக்கிற?" அவர் வந்து ஹிஸ்டரெக்டமி அதாவது ஆ, எடுத்துருங்க நீங்க யூட்ரஸே ஆ. எடுத்துருங்க அப்படின்னு பேசினவரு அவரு. அது அது வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. எல்லாரும் வந்து கேட்டாங்க. அப்பன்னா எல்லாரும் கர்ப்பப்பைய தூக்கி போட்டுறணுமா? அது வந்து லிட்டரல் மீனிங் அது கிடையாது. அவர் என்ன சொல்ல வராருன்னா, அ பெண் வந்து இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம்ல. எவ்ளோ யா படிச்சிருந்தாலும், எவ்ளோ சம்பாதிச்சாலும், ஒரு பெண் வந்து ஒரு அப்யூசிவ் மேரேஜ்க்குள்ள இருக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு? அந்த குழந்தைகள் தான். அந்த குழந்தைதான். எமோஷனல் ம்ஹ்ம். கனெக்ட் வந்து குழந்தைங்க கூட தான் இருக்கு. வேற ம்ஹ்ம். வழி இல்லாம சகிச்சுக்கிட்டு இன்னைக்கும் இவங்க சொல்றாங்களே எல்லாம் மாறிடுச்சு. பெண்கள் திமிர் அப்படியெல்லாம் அது வந்து நாட் ஈவன் நீங்க ஃபேமிலி கோர்ட்டுக்கு வர கேஸ் நான் தமிழ்நாட்டுல மட்டும் சொல்றேன். ஃபேமிலி கோர்ட்டுக்கு வர கேஸ் வந்து 1 to 2% தான் இருக்கும். ஆமா. அதுக்கே இவங்க ஐயோ! ஐயோ! ஐயோன்னு கத்துறானுங்க. அப்ப மீதி 98% பெண்கள் ஆமா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களா? அப்யூசிவ் மேரேஜஸ் இருக்கு. நம்ம ஊர்ல ஃபேமிலி சிஸ்டம் இல்ல வந்து ஒரு ட்ராமால வளராதவங்கன்னு நீங்க சொல்லவே முடியாது. ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ட்ராமா இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அது ரிலேஷன்ஸ்னால வரலாம், அம்மா அப்பானால வரலாம், கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல ஹஸ்பண்ட், இன்லாஸ் எல்லாருமே அந்த ட்ராமாக்குள்ளேயே சுத்தி சுத்தி இருக்கிறதுனால தான் அந்த ஃபேமிலி சிஸ்டத்த உடைக்கவே முடியல. உடைச்சுட்டு ம்ஹ்ம். வர்றது அந்த சைக்கிள்லயே இருக்கிறோம் நம்ம. நான் நான் அனுபவிச்சேன்ல, நான் அன்னைக்கு இது பண்ணல, இப்ப அதேதான். இவங்களுக்கு அனுபவிக்க கூடாது. அந்த அததான் அட்வைஸா இருக்கு. குடுப்பாங்க. நான்லாம் ஆமா. இல்லையா, அதே மாரி நீயும் இரு அத அப்படின்னு வந்து பிரேக் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது. அதேதான். அத வந்து ஐயோ! இத வந்து பிரேக் பண்றாங்க. அ யாராவது ஒருத்தர் பிரேக் பண்ணி வெளில வந்தா தான் அந்த ட்ராமா சைக்கிள்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும். இல்லன்னா இப்படியே வந்து எல்லாரும் பைத்தியமா சுத்திட்டு இருக்க வேண்டியது தான்ற மாரி அந்த தான். முடிவு வந்து ஒரு மிகப்பெரிய முடிவு தான். அத வந்து அவ்ளோ ஈஸியாலாம் எடுத்துற மாட்டாங்க. ஏன்னா, மனிதர்கள் அதுவும் பெண்களுக்கு வந்து அந்த இயற்கை வந்து உங்களுக்கு அந்த ரீப்ரொடக்டிவ் அந்த என்சைம்ஸ் எல்லாம் குடுக்கறதுனால, அந்த என்சைம்ஸ் வந்து உங்க பிரெயின வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு ஆதரவா தான் வந்து உங்க பிரெயின வந்து அத ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் ஸோ பண்ணும். அதையும் தாண்டி இவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்குறாங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் அ ஈஸி ஈஸி. டெசிஷன் ரைட். இல்லையா? என்னவோ பாப்கார்ன் சாப்பிடுற மாரி அந்த முடிவு எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பேசுறதே வந்து ஒரு அது வந்து முட்டாள்தனம். பெரியாருக்கு இருந்த அது வந்து நீங்க சொன்னதுனால நம்ம அத வந்து அத பத்தியே தனி விவாதம் கூட வைக்கலாம். ஆமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியாரை பின்பற்றுகின்றவர்களுக்கு வந்து பெண்ணியம் பெரியார் பேசிய பெண்ணியம் பத்தியே எந்த அளவுக்கு ஒரு அறிமுகமாவது இருக்கான்னு தெரியணும். They don't even have basic knowledge of what பெரியார் spoke about feminism. அது வந்து நான் ரொம்ப கடுமையாவே சில நேரத்துல நம்ம பேசியிருக்கோம். ஆமா. சுத்தமா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. அதனால தான் அவங்க வந்து பெரியார படிச்சோம்ன்னு சொன்னா கூட நெறைய இடங்கள்ல அவங்களுக்கு அந்த நியூயான்சஸ் தெரிய மாட்டுது. ஏன் இந்த வாய்ஸ் மாறுது, பெண்களோட வாய்ஸ் மாறுது அப்படின்றத அவங்களால ஏத்துக்க முடியல. குடும்ப அமைப்ப வந்து அப்படியே இன்னும் வச்சிருக்கணும் தான் அவங்களும் நெனைக்கிறாங்க. இருக்கணும். ஐ டோன்ட் see ஆமா. எனி டிஃபரன்ஸ் when it comes to feminism. யா காஸ்ட் ஆனிடேஷன் பத்தி பேசுறாங்க. ஆமா. அப்ரஷன பத்தி பேசுவாங்க. ஆனா, உனக்கு ஜாதி ஒழியணும் அப்படின்னு உண்மையாவே அக்கறை இருந்தா, பெண் விடுதலையில இருந்து தான் பெண் அது விடுதலை தான் தொடங்கணும். அதுல ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆமா. ஸ்டெப்பு. இந்திய கட்டமைப்புல உலகெங்கிலுமே எல்லா இடத்துலயுமே. எந்த ஒரு அடிமைத்தனத்துல இருந்து ஆமா. வெளில வரனாலும், ரொம்ப கீழ்நிலையில இருக்கிறவங்க யாரு? பெண் தானே! ஆ. நீங்க கருப்பினத்தவத்த பத்தி பேசுறோம். அவங்க கருப்பினத்தவர்கள் ஆண் வீட்ல போய் ஒடுக்குற ஒரு இனம், அவங்க வீட்டு பெண்களா ஆமா. தான் இருக்கு. அப்ப அந்த பெண் விடுதலை அடையும் பொழுது தான் உண்மையாவே ம். லிபரேஷன் வரும். அ அத வந்து இவங்க புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. ஜாதிய கட்டமைப்பு எப்போ உடையும்?
நீ வந்து பெண்கள வந்து லிபரேட் பண்ணும்போது தான் அங்க இருந்து அந்த கட்டமைப்ப உடைக்க முடியும். நான் ஜாதிய கட்டமைப்ப மட்டும் உடைப்பேன். பெண்கள் இவ்வளவு தூரம் பேசுங்க. படிச்சா போதும். வேலைக்கு போனா போதும். இத பத்தியெல்லாம் நீங்க ஏன் பேசுறீங்கன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க எக்ஸாக்ட்லி. நம்ம மக்கள். அத பத்தி நம்ம தனி விவாதமே பண்ணணும். ஆனா பண்ணணும். ஆமா. அதுக்கு தான் நெறைய எதிர்ப்பு வரும். இதுக்கெல்லாம் விட ஆமா. ஆமா. அந்த டிங் கப்பிள்ஸ பத்தியும், வைக்கம் போராட்டத்த பத்தியும் நெறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டோம்னு நெனைக்கிறோம். நேயர்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருந்தா நம்ம சொல்லலாம். இல்ல நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். ஓகே. சரி. ஓகேங்க தோழர். ரொம்ப நன்றி இந்த மாத நன்றி. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. மீண்டும் அடுத்த மாதம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம்.